வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் இப்போது ரவா உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு 2 கப் ரவா, அதால் ஒரு கப்பு போட்டுட்டோம். அடுத்தது இன்னொரு கப்பு, இன்னொரு அரை கப்பு போட்டு நம்ம ரவா வறுத்துடலாம். கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துடலாம். வறுத்தா தான் ஒட்டாது. நம்ம நல்லா வறுத்துட்டு இந்த கலர் நல்லா மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம நிறுத்திடலாம். ரவை உப்புமாவுக்கு ரவை வறுத்து வச்சுட்டோம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், கொத்தமல்லி எடுத்து வச்சுட்டோம். இப்போது ஆயில் ஊற்றிக்கலாம் கடாயில். ஆயில் ஊற்றிட்டோம். ஆயில் நல்லா சூடாகிட்டோம். கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போது நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி மட்டும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிடலாம். உப்பு போட்டு சால்ட்டு போட்டு வதக்கிடுவோம். ரவாவுக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுட்டோம். நம்ம இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம ரவாவை ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுட்டு ரவாவை கொட்டி கலக்கிடலாம். இது சிம்பிளான மெத்தட். இது இஞ்சி போட்டால் வாசனையாக இருக்கும். அதுக்காக நான் இஞ்சி போட்டிருக்கேன். இப்போ நல்லா நம்ம மூடி போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு செம்மில் வச்சுட்டு ரவாவை நம்ம நல்லா வறுத்து வச்சுட்டேன். வறுத்து வச்சுருக்க ரவாவை கொட்டி கலட்டு செம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தான் குயிக்காக ரவா உப்புமா ரெடி ஆகிடும். வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம ரவா உப்புமாவுக்கு தண்ணி வச்சுருந்தது நல்லா கொதிச்சிருச்சு. சிம்மில் வச்சுட்டோம் ஸ்டவ்வை. இப்போ ரவாவை நம்ம எதுவுமே செய்ய வேணாம். இப்படி சிம்மில் வச்சுட்டு இப்படி எல்லாத்தையும் கொட்டிடலாம். கொஞ்ச நேரம் கட்டி பிடிக்காமல் நம்ம சிம்மில் வச்சு இப்படியே கலரி எடுத்துடலாம். ரவா உப்புமா பிடிக்காதவங்களுக்கும் இந்த ரவா உப்புமா ரொம்ப பிடிக்கும். சிம்மில் இருந்தால் தான் கட்டி பிடிக்காது. இப்போ நல்லா இப்படி நல்லா கலரி விட்டுடலாம். சூப்பரான டேஸ்டியான ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. காலையில் டிஃபனுக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டுடலாம். அப்படியே தம்மில் இருக்கட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து திரும்பி நல்லா 2 தடவை நல்லா பிரட்டி நல்லா உப்புமாவை கலரி நல்லா விட்டுட்டு அப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வை நிறுத்திட்டு வச்சிட்டோம்னா சூப்பரான ரவா உப்புமா காலை டிஃபனுக்கு ரெடி. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது நான் இதை முடிச்சுட்டு இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு உதிரியாக எப்படி இருக்குன்னு நான் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போது நம்ம ரவா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. 1/4 கிலோ ரவா போட்டோம். 1/2 கிலோ தண்ணி ஊற்றணும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு வெங்காயம், நான் பச்சை மிளகா காரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 3-4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி போட்டேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. சிம்மில் வச்சு நம்ம தம்மில் அழகாக ரெடி பண்ணிட்டோம். நல்லா வெந்துச்சு. இப்போது கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதில் போட்டு இந்த மாதிரி ஸ்டவ்வை நிறுத்திட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு நான் சூப்பரான தேங்காய் சட்னி செஞ்சு வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சூப்பராக இருக்கும்.
இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி சொல்கிறேன். இனியும் என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.